ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் எப்படி வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, பர்ச்சேசிங்கை வந்து எப்படி எக்ஸஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, உங்களோட டேஷ்போர்டுக்கு வாங்க. டேஷ்போர்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ச்சேசிங்னு சொல்லியிருக்கும். இந்த பர்ச்சேசிங்கை கிளிக் பண்ணி லிஸ்ட் பர்ச்சேஸ் கொடுங்க. அதுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி ஒரு மெனு ஒன்று வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அட்ன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இந்த அட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி ஒரு மெனு ஒன்று வரும். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்ளையரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட் சப்ளையர் ஆட் பண்ணுறது வந்து இந்த இடத்துல ப்ளஸ் அண்டிக்கிறது கிளிக் பண்ணிவிட்டு பிஸ்னஸாக இண்டிவிஜுவலான்னு கேட்கும். பிஸ்னஸ் இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு பிஸ்னஸ் நேமையும் அது மாதிரி கான்டாக்ட் நம்பரையும் வந்து டைப் பண்ணுங்கள். நம்ம வளமே சொன்ன மாதிரி 94 போட்டு ஃபோன் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க. நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஆல்ரெடி. அதால் வந்து நான் பேரை வந்து டைப் பண்ணேன். சும்மா எக்ஸாம்பிள் வந்து டராஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த இடத்துல வந்து கான்டாக்ட் சப்ளையர் நேம் வந்து வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ச்சேஸ் ஸ்டேட்டஸ் அண்டிக்கிற இடத்துல 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம், இல்லாட்டி ஆர்டர் போட்டிருப்போம், இல்லாட்டி பெண்டிங்கில் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ரிசீவ் ஆனது பிறகு தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணுவோம். பர்ச்சேஸ் ரிசீவ்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களோட ப்ராடக்ட்டை நேமை வந்து என்டர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து ஏபிகேன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஏபிகேன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்குது. அந்த ஏபிகே ப்ராடக்ட் வந்து வரும். அப்படி இல்லாட்டி பார்கோடு ஸ்கேன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ப்ராடக்ட் வந்து லிஸ்ட்லேயே இல்லை, பர்ச்சேசிங் நம்ம ப்ராடக்ட்டில் வந்து ஆட் பண்ண இல்லைன்னு சொன்னால் இங்கே சைட்டில் வந்து பாருங்கள் ஆட் நியூ ப்ராடக்ட் இருக்கும். இதுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் இதை வந்து ஃபில் அப் பண்ணிங்க. எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ரத்தி மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். ரத்தி ஃபுல் க்ரீம் மில்க் பவுடர்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து யூனிட் ப்ரைஸை வந்து கொடுக்குறேன். நான் வேறு டீட்டெயில் எதுவுமே கொடுக்கல. கொஞ்சம் வேலை வந்து குயிக்காக முடிகிறதுக்காக வேண்டி பேர், யூனிட் ப்ரைஸ், அது மாதிரி நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறேன்ற ப்ரைஸை கொடுக்குறேன். அது மாதிரி செல்லிங் ப்ரைஸையும் வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல எத்தனை குவான்டிட்டி எனக்கு கேட்கும், அந்த குவான்டிட்டி என்டர் பண்ணிக்கங்க. அது மாதிரி இந்த ப்ராடக்ட்டும் எத்தனை குவான்டிட்டி எனக்கு கேட்டுட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நம்ம வாங்குகிற ப்ரைஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஒரு டைமுக்கு வந்து 500 வந்து இன்னொரு டைமுக்கு 600 வந்துன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இங்கே வந்து நீங்கள் எவ்வளோவுக்கு வந்து சேல் பண்ண போகிறீங்கன்ற ப்ரைஸை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கொள்ளலாம். அது மாதிரி இதையும் நான் என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து டோட்டல் அமௌண்ட் இருக்கும். நம்ம வந்து சப்ளையருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இந்த இடத்துல வந்துருக்கும். உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ்னு வந்தால் அந்த இன்வாய்ஸை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அந்த அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டும் ஓகே இருந்தால் நீங்கள் எல்லாமே வந்து ஒழுங்காக ஆட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி எதுவும் இஷ்யூ இருந்தால் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ 5700 நம்ம வந்து சப்ளையருக்கு வந்து கொடுக்கணும். அதை வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ ஆட் டு பேமெண்ட் வந்து கொடுக்க போகிறோம். நம்ம பேமெண்ட் கொடுக்காட்டி நம்ம கிரெடிட்டில் போடலாம். இப்போ நம்ம பேமெண்ட் கொடுக்குறோம்னு சொன்னால் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1000 ரூபாய்னு கொடுக்குறேன். 1000 ரூபாய் கொடுத்துட்டு சேவ் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு வந்து பெய்டனல் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹாஃப் பேமெண்ட் ஒன்று கொடுத்துக்கிறோம். இன்னொரு பேலன்ஸ் வந்து 4700 கொடுக்க வேண்டிக்கிறேன்ற இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வந்து காட்டிடும். இதில் வந்து பாருங்கள் டோட்டலாக வந்து எவ்வளோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம், டோட்டலாக எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பெண்டிங் டியூவில் இருக்குதுன்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் வரும். இந்த ப்ராடக்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதை பிரிண்ட் எடுக்கிறேன்னு சொன்னாலும் பிரிண்ட் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபில்டருக்கு கிளிக் பண்ணி நீங்கள் சப்ளையர் நேமை வந்து நேம் வைஸாக நீங்கள் வந்து பிரித்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பேச்சஸ் ஸ்டேட்டஸில் வந்து ரிசீவ்டான பர்ச்சேஸ், ஆர்டர் போட்டிக்கிற பர்ச்சேஸ், பெண்டிங்கில் இருக்கிற பர்ச்சேஸிங் ஆர்டர்ஸை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி கொள்ளலாம். அது மாதிரி ஸ்டேட்டஸ் டியூவில் எத்தனை பேர் இருக்குது, பெய்டனில் எத்தனை பேர் இருக்குது, அது மாதிரி பெய்டு எத்தனை பேர் இருக்குன்ற ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். டேட் ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து திஸ் இயரில் இருக்கும். நீங்கள் டுடே, எஸ்டர்டே, 7 days சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அது மாதிரி எட் பர்ச்சேசிங் கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் எட் பர்ச்சேசிங் டீட்டெயில்ஸ் வந்து வரும். லிஸ்ட் பர்ச்சேசிங் கொடுத்தீங்கன்னு சொன்னால் லிஸ்ட் பர்ச்சேசிங் டீட்டெயில்ஸ் வரும். இந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஒன் எக்ஸல் ஷீட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாலும் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஆப்ஷன்ஸும் எனேபிள் தான் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஓகே ஆகிட்டுன்னு சொன்னால் உங்களோட ஹோம் பேஜில் வந்து இந்த இடத்துல வந்து பர்ச்சேசிங்கில் வந்து டோட்டல் பர்ச்சேசிங் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் என்றைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி வரும். இதே வந்து நாளைக்கு வரும்னு சொன்னால் டேட் வந்து நாளை ஆகும்னு சொன்னால் இது எல்லாமே வந்து 0 ஆயிரும். அதுக்கப்புறம் 0லேருந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்களோட பிஸ்னஸை. ஓகே, பர்ச்சேசிங்கும் ஓகே.